வேறு யாராலும் செய்ய முடியாத வகையான அற்புதங்களை கொண்டு வந்தார்கள். எந்த மருத்துவராலும் களிமண்ணுக்கு உயிர் கொடுக்க முடியுமா? குருட்டுத்தன்மையையும் வெண்குஷ்டத்தையும் குணப்படுத்த முடியுமா? கல்லறையில் சிக்கியவர்களை உயிர்ப்பிக்க முடியுமா? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸலாம் அவர்கள் நாவன்மை மிக்கவர்களும் திறமையான கவிஞர்களும் இருந்த காலத்தில் அனுப்பப்பட்டார்கள். அவர்கள் அல்லாஹ்விடமிருந்து ஒரு வேதத்தை கொண்டு வந்தார்கள். மனிதர்களும் ஜின்களும் அதன் 10 அத்தியாயங்களை அல்லது ஒரே ஒரு அத்தியாயத்தை கூட பின்பற்ற முயன்றால் அவர்கள் இந்த பணியில் முற்றிலும் தோல்வியடைவார்கள், கூட்டு ஒத்துழைப்பு மூலம் முயற்சித்தாலும் கூட. ஏனெனில் குர்ஆன் அல்லாஹ்வின் வார்த்தையாகும். மேலும் அது படைப்பினங்களின் வார்த்தைகளைப் போன்றது அல்ல. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸலாம் அவர்கள் வந்த காலம் கவிதை, வாசிப்புத்திறன், செவ்வியல் மற்றும் அறிவாற்றல் உயர்ந்த நிலையில் இருந்த காலம். மக்களின் இதயங்களை கட்டி போட்டது வாக்கும் மொழியும் தான். எனவே அல்லாஹ் அந்த மக்களுக்கு வியக்கத்தக்க ஒரு அற்புதமான குர்ஆனை கொண்டு வந்தார்.